நேயர்களின் விருப்பத்திற்கேற்ப பாகம் 2 இது உங்களுக்காக. அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தானே, ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய பாகம் 1 போட்டிருந்தோம். ஏனோ தானோ என்று போட்டிருந்தோம். ஆனால் அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. எங்களுக்கு ஆச்சரியம்தான் இருந்தது என்று தான் கூற வேண்டும். அதே நேரத்தில் அந்த காணொளியில் கமாண்டில் தேங்க்ஸ் பட்டனை பயன்படுத்தி 2 அல்லது 3 பணத்தை கூட, தொகையை கூட, சிறிய தொகை கூட அனுப்பி எங்களுக்கு உதவி செய்திருந்தீர்கள். நன்றி. சிலர் வங்கி கணக்கை கேட்டிருந்தார்கள். மிகவும் நன்றி. பாகம் 2 போகின்றோம். பின் குறிப்பு, வரும் ஞாயிற்றுக்கிழமை பாகம் 3 வெளியாகும் என்பதை இந்த இடத்திலே சந்தோஷமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமக்கு நேரம் குறைவாக இருப்பதால் நம்மளுடைய ஷோக்குள்ளே போய்விடலாம். முதல் கேள்வி தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறீர்கள். கடந்த இதில் நீங்கள் இறுதி சுற்று வந்திருந்தீர்கள். ஓகே, முதல் கேள்வி போகிறோம். இதுவரை இரும்பு கரத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் யார்? இதுவரை இரும்பு கரத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் யார்? ஆப்ஷன். கிளி ஜோசியர், விடிவி வாசன், கிழவி வீடியோவை ஃபேஸ்புக்கில் போட்டவர், 9 மணிக்கே பார் திறந்திருக்கிறது என்று புகார் தெரிவித்து வீடியோ போட்டவர், கருப்பு துப்பட்டா அணிந்து வந்தவர். அவர் கையை தூக்கி இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிட் கேம் தான். விளையாட்டின் விதிமீறல்களை மீறினால் சுட்டு விடுவேன். நீ சொல்லுப்பா. விடிவி வாசன். வேற ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. சார், கருப்பு துப்பட்டா போட்டவர். உங்களுக்கு கிழவி வீடியோவை போட்டவர். அனைவருமே மிக சிறப்பாக தவறான பதிலை கூறியிருக்கிறீர்கள். இதுவரை இரும்பு கரத்தால் பிடிபட்டவர்கள் அனைவருடைய ஆப்ஷனையும் நான் கூறியிருக்கிறேன். புரிகிறதா? நீங்க நீங்க ஃபைனல் ரவுண்டில் தோற்று விட்டீர்கள். நார்மல் ரவுண்டுக்கு வந்து விட்டீர்கள். வைல்ட் கார்டு ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆகி விட்டீர்கள். ஓகே, அடுத்தது போவோமா? கேள்வோமா? படிதாண்டா பனையூர்காரர். புரியுதுங்களா? படிதாண்டா பனையூர்காரர். படபிடிப்பு என்றால் படையெடுப்பார். அவர் யார்? ஆப்ஷன். காக்கா கதை சொன்னவர், அதாவது காக்கா கழுகு கதை சொன்னவர், அணில் கதை சொன்னவர், ஒரு குழந்தை அப்படி என்று ஒரு கதை சொன்னவர், அப்பா பையன் சட்டை கதை சொன்னவர். சொல்லுங்க. ஒரு குழந்தை அப்படின்னு கதை சொன்னவர் சார். ஒரு குழந்தை என்று கதை சொன்னவர். சரியா? இது சரியான பதில். நல்ல வேளை நீங்கள் காக்கா கழுகு கதை சொல்லுவீர்களோ என்று நினைத்தேன். அது அவர் சொல்லவில்லை, யாதோ ஒரு உதவி இயக்குனர் யாரோ சொல்லி இருக்கிறார். நீங்கள் செலக்ட் ஆயிட்டு விட்டீர்கள். பரவாயில்லை, போதும். அவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. அவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டாம். அடுத்த கேள்வி போவோமா? அடுத்த கேள்வி. வரி குதிரையில் இருக்கும் கூட வரியை எண்ணிவிடலாம். புரிகிறதா? வரி குதிரையில் இருக்கும் வரியை கூட எண்ணிவிடலாம். ஆனால் இவர் போட்ட வரியை எண்ணவே முடியாது. வரி குதிரையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தன்னுடைய குட்டிய வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு துள்ளி துள்ளி போகுமே சரி, அப்படி நீங்க போவோம். வரி குதிரையில் அது வரி என்ன? அந்த அவங்க பேர் என்ன? அதை சொல்லுங்க. ஆப்ஷன் நிம்மி, மம்மி, டம்மி, ரம்மி. அவங்க ஆப்ஷனில் அவர்கள் கை தூக்கி விட்டார். நிம்மி சார். நிம்மி இஸ் எ ரைட் ஆன்சரா? நிம்மி இஸ் எ ரைட் ஆன்சர்மா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அரசியல் செய்திகள் தொடர்ந்து பார்ப்பீங்களா? பச்சை போய் ஃப்ளூக்கில் அடிச்சிருக்கீங்க. அடுத்த கேள்விக்கு நாம போகிறோம். சட்டமன்றம் என்றால் வருவார், உடனே கோவித்து கொண்டு வெளியேறி விடுவார். இதுக்கு நீங்கள் கிடப்பாடி என்று சொன்னால் அது தவறான பதில். அடித்து வெளியே விரட்டி விடுவேன். அவரும் கோவித்து கொண்டு வெளியே செல்வார், அது ஓகே தான். ஆனால் இந்த கேள்வி அவருக்கானது அல்ல. இந்த கேள்வி வேறு ஒருவருக்கானது. சட்டமன்றத்திலிருந்து கோவித்து சென்று விடுவார். 1 நடத்துனர், ஓட்டுநர், ஆளுநர், இயக்குனர், அனுப்புனர், பெறுநர். ஆளுநர் சார். சரியா? சரிதான். ஆளுநர் சரியான பதிலா? சரி. ஆளுநர் இஸ் எ ரைட் ஆன்சர்.
எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நான் நார்மலான ஸ்லாங்கில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அடுத்து அந்த ஸ்லாங்கில் போகிறேன். அடுத்த கேள்விக்கு நீங்கள் தயாரா? இந்த ஒரு ஸ்லாங்கை கேட்கும்போது கமல் வாய்ஸ் வருகிறதா? இல்லை இல்லை அப்படி சொல்லாதீங்க. இல்லை 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 அப்படி சொல்லாதீங்க. இல்லைன்னு சொல்லி பாசமாக சொல்லுங்க. வைரமுத்து அவருடைய வாய்ஸ் வருகிறதா? அப்போ நார்மலாக ஒரு டோன் வந்து கொண்டிருக்கின்றது. அதையே நான் மெயின்டைன் செய்து கொண்டிருக்கின்றேன். ஓகே, அடுத்த கேள்விக்கு நாம் போகின்றோம். அதற்கு முன்பு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடங்கும். இடைவேளைக்கு பிறகு இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மிக அருமையாக விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை யாராலும் அடித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் தான் அடுத்த உலக நாயகனாக, உலக பணக்காரர்களாக வெற்றி பெறக்கூடியவர்கள். உங்களுக்கு தான் அடுத்த 1 கோடி வரப்போகிறது. நாம் அடுத்த கேள்விக்கு போவதற்கு முன்னால் நம்மளுடைய ஸ்பான்சர்களை அறிமுகம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் சுபஸ்ரீ சூப்பு வகைகள், காந்தியின் கமரக்கட்டுகள், மோகனாவின் மோத்தி பாக்குகள், சேகோராவின் ஜட்டிகள், யோகேஷின் வீரன் சரக்குகள். போவோமா? அடுத்த கேள்விக்கு போவோமா? மங்காத்தா படத்தில் அஜித்தும் அர்ஜுனும் அடித்துக் கொள்வார்கள், பிறகு போட்டியை பிரித்து கொள்வார்கள். புரிந்ததா? அதே போன்று தற்போது இருவர் அடித்துக் கொள்கிறார்கள், பிறகு போட்டியை மாற்றிக் கொள்வார்கள். அவர்கள் யார்? அதாவது அவர்கள் யார் என்று கேட்க அந்த கேள்விக்கு பதிலாக அவர் இருக்கும் கட்சியின் அந்த சின்னம் என்ன பலம், அதுதான் கேள்வி. ஆப்ஷன் இல்லாம சொல்லவே முடியாது. தற்குறிகளாக இருக்கிறீர்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் ஆப்ஷன் பலாப்பழம், டிராகன் பழம், அப்பளம், மாம்பழம், ஞானப்பழம், முத்துனப்பழம், அழுகிய பழம். மாம்பழம் சார். மாம்பழம் சைதாப்பேட்டைக்கு அடுத்ததாக வரக்கூடிய மாம்பழம். பழம் பெயர் மாம்பழம் இஸ் a right answer தம்பி. ரியலி இவர் உண்மையிலேயே இவர் அற்புதமான மனிதர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் 3 பேருமே சரியான விடை கொடுத்தால் மட்டுமே நீங்கள் 3வது பாகத்திற்கு செல்ல முடியும். மனதில் வைத்துக் கொண்டீர்களா? செல்லலாமா? கேள்விக்கு தயாராக இருக்கிறீர்கள்? அடுத்த முக்கியமான கேள்வி, இந்த 2வது பாகத்தினுடைய முக்கியமான கேள்வி. அரசியல் செய்திகளை நாகரிகத்துடன், கண்ணியத்துடன், பொறுப்புடன், நையாண்டியாக சொல்லும் தமிழ்நாட்டின் முன்னணி யூடியூப் சேனல் எது? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டின் முன்னணி யூடியூப் சேனல் எது? ஆப்ஷன் நியூஸ்டியன், நீங்கள் சொல்லுவதில் ஒரு அந்த ஸ்ருதி குறைவாக இருக்கிறது. நீங்கள் சரியாக சொன்னால் மட்டுமே 3ஆம் பாகத்திற்கு செல்ல முடியும். கடைசி வாய்ப்பு, சரியாக சொல்லிவிடுங்கள். 3 பேருமே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். நமக்கு போட்டி நாமளே. எதிரியும் கிடையாது, இப்ப நண்பனும் கிடையாது. சென்றால் 3, 4, 5 பேரும் சிறைக்கு ஒன்றாக செல்வோம். 3வது பாகத்திற்கு நாம் செல்வோம். நன்றி, வணக்கம்.